நிற்கும் தோற்றத்தோடு இருக்கும் செந்திக்குமார நாடார் மீனாட்சி இணையருக்கு 3 குமாரர்கள். முதல் மகன் MSBS பெரியசாமி நாடார், இரண்டாவது மகன் MSBS சங்கரலிங்க நாடார், மூன்றாவது மகன் MSBS பரமசிவ நாடார். இந்த மூவரில் முதலாவதாக இருக்கக்கூடிய பெரியசாமி நாடார் அவரே தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் முதலில் 50 ஏக்கர் கொடுப்பதற்கு இணைந்தார். அதற்கு பின்பு செந்திக்குமார நாடார் கட்டிடம் கட்டுவதற்கு 2 லட்சமாக பணம் கொடுக்க முன் வந்தார். நீங்களெல்லாம் இன்று பழைய பேருந்து நிலையம் சென்றிருப்பீர்கள். அந்த பேருந்து நிலையத்திற்கான இடம் கொடுத்தது செந்திக்குமார நாடாரினுடைய மூத்த குமாரன் பெரியசாமி நாடார். நம் கல்லூரிக்கு வரும் பொழுது தங்கம்மாள் பெரியசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் பார்த்திருப்பீர்கள். அந்த பள்ளிக்கூடத்திற்கு இடம் கொடுத்தது பெரியசாமி நாடார். அவர்தான் முதலாக அந்த பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய பெயரை போடுவதற்கு சம்மதித்தார். அது மட்டுமின்றி நம் கல்லூரிக்கு இடம் கொடுத்தது பெரியசாமி நாடார். ஆனால் தன்னுடைய பெயரை கொடுக்காமல் தன் தந்தையினுடைய பெயரை அதில் இடம்பெறச் செய்தார். அதே அவருடைய பெரிய மனது. அது மட்டுமின்றி இன்று நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருப்பீர்கள். விருதுநகருடைய GH என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கான இடம் MSB பெரியசாமி நாடார் அவர்கள் தானமாக கொடுத்தது. அது மட்டுமின்றி GHலிருந்து நம் கல்லூரி வரை வரக்கூடிய பாதைக்கான இடம் கொடுத்ததும் MSB பெரியசாமி நாடார் அவர்களே. அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் சின்ன திருத்தம் வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்தும் திருத்தம் செய்யக்கூடியவர். செயலில் பயிற்சி நிச்சயம் வேணும், நல் பயிற்சியாளர். பொறுப்புகள் கூட நிதானம் கொஞ்சம் வேணும், நிதானமானவர். தைரியம் இருந்தாலும் பக்குவம் இருக்க வேண்டும், பக்குவமிக்கவர். செயலை விடாது செய்ய உடன்படிக்கை செய்ய வேண்டும், உடன்படிக்கையாளர். அடுத்து தன்னம்பிக்கையானவர். இதுவே இவரது வெற்றியின் ரகசியம். பெண்குயின் அப்பேரல் ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனம் தினுடைய இயக்குனர் மற்றும் VSVN பாலிடெக்னிக் கல்லூரியின் உறுப்பினர் திரு KSSAM இளங்கோ அவர்கள். திண்டுக்கல், சிவகாசி, சாத்தூர், துலுக்கப்பட்டியிலிருந்து சிவகாசி செல்லும் சாலை என பல இடங்களில் தனது நிறுவனத்தை தொடங்கி 30,000 பெண்கள் மற்றும் 2,000 ஆண்கள் என 5,000 பேருக்கு மேல் வேலை வழங்கி வருபவர். நம் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் என வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினரை பேருரையாற்ற இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது கல்லூரியின் பிரசிடெண்ட் USM சம்பத்குமார் அண்ணன் அவர்களுக்கும் ASPKRR ராமசாமி வைஸ் பிரசிடெண்ட் அவர்களுக்கும் டெய்சி ராணி வைஸ் பிரசிடெண்ட் அவர்களுக்கும் OMSSRJ மகேஷ் பாபு செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் MD குமரன் ட்ரெஷரர் அவர்களுக்கும் டாக்டர் A காளிதாஸ் SF கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் டாக்டர் A சாரதி பிரின்சிபால் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மாணவர் ஆசிரியர் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தருணத்தில் உங்களுடன் இருப்பதில் முற்றிலும் நான் பெருமையாக கருதுகிறேன், பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இன்றைய தினம் நமது கல்லூரி பெருமையை கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, இந்த கல்லூரியின் நம்ம பிரதிபலிப்பு மற்றும் புகழ்பெற்ற கல்லூரி, நம்ம கல்லூரி புகழ் ஈவன் அமெரிக்காவில் போய் கேட்டால் கூட நம்ம கல்லூரியோட புகழ் அந்த அளவுக்கு படித்தவங்க எல்லாம் உலகத்தில் பல இடத்துல பல மாநிலங்களில் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் இந்த கல்லூரி 1947ஆம் ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு மோசமான நிலையில் இருந்தபோது, பல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும்போது அந்த வேளையில் இந்த கல்லூரியை ஆரம்பித்தார்கள். அதை நிறுவன அந்த நேரத்தில் நிறுவனருக்கு நம்ம நாடார் மகளிர் சபை சார்பாக லால் பகதூர் MSP செந்தில்குமார் அவர்கள் அன்று 2 லட்சம் ரூபாய், இன்றைக்கு அதோட மதிப்பு 50 கோடிக்கு மேல் இருக்கும், அன்று தைரியமாக கொடுத்து
ஏனென்றால் அந்த காலத்தில் கல்லூரி செல்வது என்றால் விருதுநகரில் இருக்கும் மக்கள்கள் either they have to go to மதுரை or திருநெல்வேலி. அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே விருதுநகரில் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும், கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்ற உறுதுணையோடு இந்த கல்லூரியை உருவாக்கினார்கள். இந்த அதில் 1953 56 வரைக்கும் என் தந்தையார் இந்த கல்லூரியில் பிகாம் படித்து அவங்களும் நல்ல ஒரு வெற்றி பாதையில் நல்லா சென்று எங்களுக்கும் வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கிறாங்க தெய்வமாக. ப்ளஸ் அந்த கல்லூரியில் சில ஆண்டுகள் பல்லூரியில் பணிபுரிந்திருக்காங்கிறதுல மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியில் பயின்ற பலர், நான் பல இடத்துல போயிருக்கேன், வேர்ல்டில் பல நாடுகள் போயிருக்கேன். பல இடத்துல நான் பார்க்கும்போது நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்கே படிச்சிருக்கீங்கன்னா விருதுநகர் ஹிந்தி நாடார் செந்தில்குமார் நாடார் காலேஜில் படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கல்லூரி இந்த அளவுக்கு நிறையா வல்லுநர்களை உருவாக்கியிருக்கின்றது என்று. இந்த கல்லூரி இப்பொழுது இல்லை, இன்னும் பல வர தலைமுறைகளையும் நல்வழிக்கு படுத்தும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவும் கல்லூரியாக இன்று செயல்படுகிறது. இன்னும் பிற்காலத்திலும் செயல்படும் என்பதில் உறுதியாக நம்புகின்றேன். இன்று நம்மளது கல்லூரி நிறுவனருக்கு நினைவு நாள் மற்றும் பெருமை சேர்க்கும் நாள் மட்டுமல்ல, இந்த கல்லூரியில் தங்கள் முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்து செயல்படும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு அது மற்றும் உற்சாகத்துடன் செயல்படும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் இந்த பெருமை சேரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த கல்லூரி கடந்த 78 ஆண்டாக உறுதியுடன் நம் நிறுவனர் நிரூபிக்கிறார் என்றால் அது ஒரு சாதாரண ஒரு செயல் அல்ல. ஒரு 78 ஆண்டுகள் ஒரு கல்லூரி திறம்பட செயல்படுவது என்பது ஒரு அற்புதமான செயல் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம் நிறுவனங்களின் மரபுகளை பெருமைப்படுத்தும் இன்றைய தினம் நம் முழு திறமையும் கொடுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் உற்சாகத்துடன் இந்த கல்லூரியை செழிக்க வைக்கும் மாணவர் மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலகம் மிக விரைவாக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த டெக்னாலஜி இன்றைக்கி இல்லை. டெக்னாலஜி எல்லாமே மாறிக்கொண்டு வருது. இந்த காலத்தில் நீங்கள் கல்லூரியில் பயிலும் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே மாறிக்கிட்டு வர்ற காலத்தில் நம் பயின்ற பயன்களை நம் சமுதாயத்துக்கு நம்ம எடுத்துக்க செல்கிறோம். அதன் மூலம் நம் குடும்பமும் நம் சமுதாயமும் நல்ல முன்னேற்றம் அடைகிறது. அதற்கு நம்ம அந்த கல்லூரிக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து மாணவர்களுக்கும் நான் கூறுவது, மாணவ மாணவிகள் கூறுவது, கனவுகளை பெரிதாக காணுங்கள், கடினமான உழைப்பு மற்றும் கல்லூரி கற்றுக் கொடுத்த அனைத்து தரப்புகளை பின்பற்றுங்கள். கல்லூரி விட்டு வெளியே சென்றாலும் நம்ம அந்த பண்புகளை மறந்துவிடக்கூடாது என்பதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். I once again thanks everybody for giving opportunity to part a wonderful celebration. I am truly inspired by the spirit of the institution and confident that future it will be bright and a glorious past. Wish you all a meaningful Founders Day. Thank you. சிறப்புரை வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி.